இயக்குனர் சேகர் கமுல்லா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள குபேரா திரைப்படம் இன்று திரையரங்கில் வெளியாகியிருக்கிறது. படத்தின் கதை என்ன, படம் எப்படி இருக்கு என்பதை சுருக்கமா பார்க்கலாம். மத்திய அரசின் எரிவாயு திட்ட ஒப்பந்தத்தை பெறுவதற்காக 1 லட்சம் கோடியை சட்டவிரோதமாக கைமாற்ற தொழில் அதிபர் சிம் சர்ட் நினைக்கிறார். இதற்காக சிறையில் இருக்கும் முன்னாள் சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனாவின் உதவியை நாடுகிறார். சட்டவிரோத பரிவர்த்தனைக்காக கல்வி அறிவு இல்லாத தனுஷ் உள்ளிட்ட 4 பிச்சைக்காரர்களை நாகார்ஜுனா தேர்வு செய்கிறார். அவர்கள் பெயரில் தொழில் நிறுவனங்களை தொடங்கி கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுகிறார். ஒவ்வொரு பரிவர்த்தனை முடிந்த பின்பும் சம்பந்தப்பட்ட பிச்சைக்காரர்கள் கொலை செய்யப்படுகிறாங்க. இதற்கிடையில் தனுஷை கொலை செய்வதற்காக அழைத்து செல்லப்படும் போது அவர் தப்பித்து விடுகிறார். எதிர்பாராத விதமாக பண பரிவர்த்தனையும் தடைபடுகிறது. தனுஷ் உயிரோடு கிடைத்தால்தான் பண பரிவர்த்தனை முழுமையடையும் என்பதால் அவரை தேடி நாகார்ஜுனா தலைமையில் குழுக்களாக பிரிந்து தேடுகிறாங்க. இதற்கிடையில் ஒரு ரயில் நிலையத்தில் காதலனால் ஏமாற்றப்பட்டு அழுது கொண்டிருக்கும் ராஷ்மிகாவை தனுஷ் சந்திக்கிறார். அதன் பிறகு ராஷ்மிகாவுடன் பயணிக்க வேண்டிய சூழலுக்கு தனுஷ் தள்ளப்படுகிறார். தனுஷ் என்ன ஆனார்? கொள்ளை கும்பலின் கையில் தனுஷ் அகப்பட்டாரா? ராஷ்மிகாவின் நிலை என்ன ஆனது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்கிறதாம் மீதி கதை. அழுக்கு படிந்த உடையும் கையில் குட்டி நாயுமாக பிச்சைக்காரனின் வாழ்க்கையை அப்படியே பிரதிபலித்திருக்கிறார் நடிகர் தனுஷ். சாப்பாட்டுக்காக கையேந்தும் ஒவ்வொரு இடத்திலும் தனுஷ் அனுதாபம் அள்ளுகிறார். மீண்டும் நடிப்பில் தனது முத்திரையை ஆழமாக பதித்திருக்கிறார் நடிகர் தனுஷ். சோக முகமும் கண்ணீருமாக ராஷ்மிகா வித்தியாசமான நடிப்பை திரையில காட்டியிருக்கிறாரு. சூழ்நிலைக்காக கொள்ளை கும்பலுடன் கைகோர்க்கும் நாகார்ஜுனாவின் நடிப்பு யதார்த்தமாக இருக்கிறது. எதிர்பாராத திருப்பங்களை கொண்ட விறுவிறுப்பான திரைக்கதை படத்துக்கு பலமாக இருக்கிறது. யாருமே யூகிக்க முடியாத கதையை கடைசி வரை பரபரப்பு குறையாமல் காட்சிப்படுத்தி கவனம் ஈர்த்துள்ளார் இயக்குனர் சேகர் கமுல்லா. தியேட்டர்ல படம் பார்த்த நீங்க படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.